Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சுமையும் குறைத்து அதை ஒரு பட புத்தகமாக நம்ம மாற்றப் போகிறோம். எல்லோரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஎன் ஸ்பார்க் மூலமா ஏற்கனவே பல நூறு பள்ளிக்கூடங்களை நாங்க ஆரம்பிச்சிட்டோம் சார். இன்னும் ஒரு படி போய் நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை தாண்டி காக்னிட்டிவ் எல்லாம் தாண்டி நிறைய வந்துருச்சு. கம்ப்யூட்டிங்லாம் வந்து, மிஷின் லேர்னிங்லாம் வந்து, இப்ப நாங்க என்ன சொல்லி தர போறோம்னா, ஏஐ இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதற்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், எந்த ப்ராம்ப்ட் எந்த ஏஐல எந்த டூலை பயன்படுத்தினா நாம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஏஐ மனிதர்களின் வேலையை ஒருபோதும் பறிக்காது. ஒரு சின்ன போட்டோ கேமரா இருக்கு பாருங்க, அது கண்டுபிடித்தது அறிவியல். கேமரா வந்து விட்டது, ஓவியர்கள் அழிந்து போவார்கள் என்று சொன்னது உலகம். கேமராவை அறிவியல் கண்டுபிடித்த பிறகுதான் அந்த கேமராவையோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு கேமராவால் எடுக்க முடியாத கூடுகளை எல்லாம் உருவாக்கி பிகாசோ என்ற ஒரு ஓவியன் உலக புகழ் பெற்றார். ஒரு கணிப்பொறியை கண்டுபிடித்து கொடுத்தது அறிவியல். கணிப்பொறி வந்துருச்சு, இனிமே இந்தியால கிளர்க்குகளுக்கு வேலையே இருக்காதுன்னு சொன்னாங்க. எந்த கணிப்பொறி கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த கணினியில் சிறந்த உலக நாடுகளினுடைய கணினி நிறுவனங்களுக்கெல்லாம் இந்தியாவில் இருந்து தலைமைத்துவம் வாய்ந்த மனிதர்கள் தான் இன்று தலைவர்களாக இருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் அமெரிக்கா ஒரு பிச்சை எடுத்ததுங்க, அந்த பிச்சை சுந்தர் பிச்சைங்க. அந்த சுந்தர் பிச்சை தமிழ் மீடியம்ல படிச்சப்ப அந்த பையன் இல்லைன்னா இன்னைக்கு கூகுளே இல்லைங்க. அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்து நாம் அச்சப்பட வேண்டாம், அது யாருடைய வேலையும் பறிக்காது. அதற்கு பதிலாக அதற்கு தேவையான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை எப்படி மாணவர்களுக்கு மாணாக்கர்களுக்கு கற்றுத்தருவது என்ற அதையும் நாங்கள் கல்வி திட்டத்தில் கொண்டு வரப்போகிறோம். அதே போல பெருமையாக இருக்கிறது, நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வரை நம்முடைய டாக்டர் மயில்சாமி ஐயா அவர்களும் நானும் நேரில் சென்று சந்தித்தோம். இன்றைய தினம் இஸ்ரோவினுடைய தலைவர் இருக்கிறார், அறிவியல் தமிழர்கள். நாம் நிலாவை காண்பித்து சின்ன வயசுலயே நம்ம வீட்டில் எல்லாருமே நிலாச்சோறு சாப்பிட்டுருப்போம் மொட்டை மாடியில இருந்து. இந்த கையை வச்சு நம்மளுடைய ட்ரெடிஷனல் கேம்ஸ்ல வந்து ஒரு விளையாட்டு சொல்லி தருவோம். இந்த சோறு போட்டு பருப்பு கடைஞ்சி நல்லா பிசைஞ்சு கையை மூடிடும், குழந்தை மூடிடும். ஒரு வாய் எடுத்து உனக்கு, ஒரு வாய் அம்மாக்கு, ஒரு வாய் அப்பாக்கு, ஒரு வாய் அக்காக்கு, கடைசியில் அந்த கட்டவர்கள் ஒரு கேப் விடுவாங்க அம்மா. கடைசியில் அந்த ஒரு வாய் எடுத்து இந்த ஒரு வாய் அதோ அந்த நிலாக்குன்னு நிலாவை காட்டி சோறுட்டியது கிடையாது. கற்றலை இனிமையான அனுபவமாக மாற்றுவோம் என்று கூறியிருக்கிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். இந்த நொடி முதல் தமிழ்நாட்டின் கல்வி மாறுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.